மனிதனை அழகிய வடிவத்தில் அல்லாஹ் படைத்து அவனை கண்ணியமான ஒரு படைப்பாக இந்த உலகத்தில் ஆக்கியிருக்கிறான். அதே நேரத்தில் குர்ஆனிலே அவன் சொல்கிறான், வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானவர்களை நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறோம். ஏன் அவர்கள் அதிகமாக நரகத்திற்கு போவார்கள் என்றால், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, அந்த இதயங்களை கொண்டு விளங்க மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம சிந்திக்க மாட்டார்கள் சொல்ற விளங்குறது, சொல்லப்படக்கூடிய விஷயத்தை பிரச்சனைய விளங்குறது. லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அந்த கண்களை கொண்டு அவர்கள் சரியாக பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, அதை கொண்டு சரியாக கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், இப்படியானவர்கள் அன்ஆமை போன்றவர்கள். அன்ஆம் என்பதற்கு ஆடு மாடு ஒட்டகம், இதுதான் தஃப்சீர். அப்ப இவர்கள் அன்ஆமை போன்றவர்கள் என்றால் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பல் ஹும் அவ்வல், இல்லை அவற்றை விடவும் இப்படிப்பட்டவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? புத்திருந்தும் சிந்திக்காமல், கண்ணிருந்தும் பார்க்காமல், காதிருந்தும் கேட்காமல் இருப்பவர்கள் மிக வழிகட்டவர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். நம்ம எந்த குரூப் என்பதை நம்ம முடிவெடுக்கும். நம்ம 1000 ஆர்கியூமெண்ட்ல இறங்கலாம், நமக்கு லாஜிக் இருக்கலாம், மாறி கதைக்கலாம், விமர்சனம் செய்யலாம், நெகட்டிவாக பேசலாம், நெகட்டிவாக பார்க்கலாம். ஆனால் இது குர்ஆன். நம்ம எங்க போறோம் என்றதை நம்ம முடிவெடுக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இதயங்களை கொண்டு விளங்கி படிப்பினை பெறக்கூடியவர்களா, அல்லாஹு தஆலா தந்திருக்கிற கண்களை கொண்டு இந்த காட்சிகளையும் அனர்த்தங்களையும் ஏனைய அம்சங்களையும் பார்த்து படிப்பினை பெறுகிறவர்களா, நம்முடைய காதுகளை கொண்டு நல்லவற்றை கேட்டு பாசிட்டிவாக சிந்தித்து நல்ல முடிவெடுக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக.